பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை பார்க்க போறோம். குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு அழகிய வசனம். இதுக்கு ஏராளமான சிறப்புகளை நமக்கு ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சஹீஹான ஹதீஸ்லயே நீங்க பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதனுடைய சிறப்பை சொல்லியிருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஷைத்தானே அஞ்சக்கூடிய ஒரு விஷயமாக இந்த வசனம் இருக்குது. இதை ஓதுனா உங்ககிட்ட சைத்தான் கூட வரமாட்டானாமா, அந்த அளவுக்கு அவன் விரண்டு ஓடுவானாமா. அப்படியானதாக இந்த ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்பதான் இது மற்றவங்களுக்கும் காமிச்சு அவங்களும் அமல் செய்வாங்க. நம்ம குர்ஆன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா பல வசனங்கள் இருக்கு. 6666 வசனங்கள். தினமும் நம்ம எல்லாமே ஓதி பலனடைய முடியாது. ஆனா தினமும் ஒரு சில சூறாக்கள், ஒரு சில வசனங்கள் எடுத்து ஓதுங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா அதனுடைய தனி சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு வலியுறுத்தி இருக்காங்க. அதனால ஒரு சில சூறாக்கள், குல் சூராஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி சிறப்போ அதே மாதிரி இந்த வசனமும் சிறப்பு. யார் ஒருவர் இந்த சூறாவை ஓதி வராங்களோ அவர்களுக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவுல மரணத்தை தவிர வேற எதுவுமே தடையாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். நமக்கு ஒரு விஷயம் சொர்க்கத்தையே கொடுக்குதுன்னா அந்த அமல் எப்படிப்பட்ட அமலா இருக்கும், அந்த வசனம் எப்படிப்பட்ட வசனமாக இருக்கும். அப்ப அந்த வசனத்தை ஓதி ஒரு சொர்க்கத்தை பெற முடியும்னா ஏன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை பெற முடியாது? நினைத்து பாருங்க. அதை ஓதுறதுனாலையும் அதை ஊதி தடவி கொள்வதனாலையும் இல்ல நீங்க அதை ஊதி தண்ணீரில் குடிப்பதனாலையும் பாத்தீங்கன்னா ஏராளமான பலன்கள் இருக்கு. அது உடலுக்கான ஆரோக்கியமா இருக்கலாம், இல்ல மனதிற்கான நிம்மதியா இருக்கலாம், இல்ல உலகத்திற்கான செல்வங்களாக இருக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். நேர்வழியை பெறுவதற்காகவா கூட இருக்கலாம். அதுதான் பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஃபர்ல் தொழுகைக்கு பின்னாடி மோதி வந்த ஆயத்துல் குர்சியாக இருக்கு. இது பாத்தீங்கன்னா சூரா அல் பக்ராலயே நமக்கு வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா நமக்கு குர்ஆன்லயே இறங்கப்பட்ட ஒரு வசனமாக இருக்குது. உங்களுக்கு ஆயத்துல் குர்சி தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அதுல இருக்கக்கூடிய அர்த்தம் தெரியாம இருக்கும். அந்த அர்த்தத்தை நான் சுருக்கமா சொல்றேன். அர்த்தத்தை மனதில் வைத்து ஓதுங்க. ஏன்னா இதை ஓதினா ஷைத்தானே நம்மளை விட்டு விரண்டு ஓடுகிறான். அவன் விரண்டு ஓடிட்டாவே நம்மளை பிடிச்ச முசீபத்தெல்லாம் போய் நமக்கு எல்லா நல்லதும் அல்லாஹுடைய புறத்துல இருந்து வரும். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் உயிர் உள்ளவன், நித்தியமானவன். அவனை எந்த ஒரு சிறு தூக்கமோ நித்திரையோ அவனை பிடிக்காது. வானமும் பூமியும் அவனுடைய கைவசமே இருக்குது. அல்லாஹ் நமக்கு முன்னால இருக்கிறதும் பின்னால இருக்கிறதையும் அவனுடைய நாணத்தை கொண்டு அவனே அறிவான். அவனுடைய நாட்டம் இன்றி இங்க எதுவுமே நடக்காது. அவனுடைய குர்ஷியுகு, அதாவது அவனுடைய அரியாசனம் அப்படிங்கிறது வானத்திலும் பூமியிலும் பரவி இருக்குது. அவ்விரண்டையும் காப்பாற்றுவது அவனுக்கு சிரமமாக இருக்காது. அவன் உயர்ந்தவன், மிக்க மேலானவன் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதாக இருக்கு. அல்லாஹுடைய ஆட்சியும் அதிகாரமும் இரண்டு இடத்துலயுமே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் எந்த அளவுக்கு அதிகாரம் படைத்தவனாக இருக்கிறான்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அவன்கிட்ட யாரும் பரிந்து பேச முடியாது. அவன் உங்களிடத்துல இருக்கக்கூடிய நீங்க மறைக்காத அனைத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான். உயிருள்ளவனாகவும் நிலைத்து இருக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான்னு சொல்லி அல்லாஹுடைய சிஃபத்துகளையும் அவனுடைய புகழையும் இன்னும் அவனுடைய ஆட்சியும் அதிகாரத்தையும் பத்தி சொல்லக்கூடியதாக இருக்கு. இதை நீங்க தினமுமே ஓதிவாங்க. அதிகமான முறை ஓதுவது இன்னுமே உங்களுக்கு சிறந்ததா இருக்கும். குறைந்தது பாத்தீங்கன்னா ஃபர்லுக்கு பின்னாடி ஒரு முறை ஓதுங்க. அது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா 7 முறையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உடம்பு சரியாதப்ப ஓதி தண்ணீர் எல்லாம் ஊதிப்பாங்க, இல்ல மேல ஊதி தடவி கொள்வாங்க. அந்த மாதிரி நம்ம குடிச்சு கொள்ளலாம். இப்ப நம்ம கேட்டிருக்கோம், ஒரு சில தடவை இதை ஓதி விட்டு போலாம். இது நிறைய பேத்துக்கு தெரியாம இருக்கலாம், இல்ல மனப்பாடமாகாம இருக்கலாம். அதனால நான் என்ன பண்ணேன்னா சொல்லி கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு வரியுமே 2 தடவை சொல்லி கொடுக்குறேன். முதல் தடவை நீங்க காதுல கேளுங்க, 2வது தடவை நீங்க என் கூடயே ஓதுங்க. ஒவ்வொரு வரியாக 2 தடவையாக வரும். இப்ப அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஓதலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله لا إله إلا هو الحي القيوم. الله لا إله إلا هو الحي القيوم. لا تأخذه سنة ولا نوم. لا تأخذه سنة ولا نوم. له ما في السماوات وما في الأرض. له ما في السماوات وما في الأرض. من ذا الذي يشفع عنده إلا بإذنه. من ذا الذي يشفع عنده إلا بإذنه. يعلم ما بين أيديهم وما خلفهم.
يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض وسع كرسيه السماوات والأرض ولا يهوده حفظهما ولا يهوده حفظهما وهو العلي العظيم وهو العلي العظيم الله لا إله إلا هو الحي القيوم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض وسع كرسيه السماوات والأرض ولا يهوده حفظهما ولا يهوده حفظهما وهو العلي العظيم وهو العلي العظيم الله لا إله إلا هو الحي القيوم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض وسع كرسيه السماوات والأرض ولا يهوده حفظهما ولا يعوده حفظهما وهو العلي العظيم وهو العلي العظيم الله لا إله إلا هو الحي القيوم الله لا إله إلا هو الحي القيوم
لا تأخذه سنة ولا نوم لا تأخذه سنة ولا نوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض وسع كرسيه السماوات والأرض ولا يهوده حفظهما ولا يهوده حفظهما وهو العلي العظيم وهو العلي العظيم